தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. இன்னும் அதிக தேவ பயத்தோடு பரிசுத்தமாக பிரயாசப்படு, அப்போது உன் குறைகளை மாற்றி ஆசீர்வதிப்பேன். 2 கொரிந்தியர் 7:1. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லையே, இந்த பாவ பழக்கங்கள் என்னை அடிமைப்படுத்துகிறதே என்று இன்று நீங்கள் கண்ணீரோடு கலங்குகிறீர்களா? சற்றும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய சொந்த பலத்தினால் நீங்கள் ஒருபோதும் பரிசுத்தமாக முடியாதுதான். ஆனால் தேவ பயத்தோடு அவரிடம் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குறைகளை முற்றிலும் மாற்றுவார். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று வேதம் வலியுறுத்துகிறது. உலகத்தின் சிற்றின்பங்களும் மாம்ச இச்சைகளும் கொண்டு உங்களை வீழ்த்த சத்துரு எத்தனிப்பான். ஆனால் நீங்கள் தேவன் மேல் உள்ள அன்பினாலும் தூய பயத்தினாலும் உங்களை காத்து கொள்ளும்போது அவர் உங்களுக்குள் இருந்து மிகவும் வல்லமையாக செயல்படுவார். தாவீது தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ பயத்தோடு திரும்பிய போது கர்த்தர் அவனை மன்னித்து தம் இருதயத்திற்கு ஏற்றவனாக மாற்றினார். அதே போல நீங்களும் பரிசுத்தனாக முயலும்போது உங்கள் வாழ்க்கையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாபெரும் அற்புதங்களை செய்வார். ஆகவே இன்னும் அதிக தேவ பயத்தோடு பரிசுத்தமாக பிரயாசப்படுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி மேன்மையாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே, தேவ பயத்தோடு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குறைவுகளை நீக்கி என்னை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்து உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.